ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 31 டே சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி 6 ஹவர்ஸ்ல நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் நேற்று நான் என்ன படித்தேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிஷோபா அகாடமியில் ஷெடியூல் 2 நான் போயிட்டு இருக்கு. ஸோ டார்கெட் 1ல 2 ஷெடியூல் கொடுத்தாங்க. அதில் நான் 2வது ஷெடியூல் போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைப் 4 வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். ஸோ எஸ்ஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப் 1 to 4 நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்கு. அது என்ன டைப் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரேட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதான் இருக்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நம்ம அதாவது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் நமக்கு இயர் கண்டுபிடிக்கிறது 4 முடிச்சுட்டு இப்போ நம்பர் ஆஃப் ரேட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6, 7, 8 3 இயல் முடிச்சிட்டேன்ப்பா தமிழ்ல. ஸோ ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம் மட்டும் முடிச்சிருக்கேன். ஸோ ஐஎன்எம் தான் நேற்று நான் படிக்கிறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ரீசனிங் ஃபைனல் சம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்மே இருக்கு. ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சிருக்குது. நேற்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டைப் 4 மேக்ஸ் பார்த்தேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு லெசன் முடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தமிழ் இயல் 8 அதை முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு ஜிஎஸ் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் அதை பொறுமையாக படிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா சிந்து சமவெளிலாம் வந்து கொஞ்சம் பிரித்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஏன் அப்படின்னா ஐயனம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இல்லை அவங்க ஏதாவது பத்திரிக்கை வச்சிருக்காங்களா, ஸோ இல்லாட்டி அவங்க ஏதாவது அரெஸ்ட் அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க எந்த பிளேஸ்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இயர்ஸ் பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்து ஈவினிங் இப்போ எனக்கு வந்து இந்த 4 days வந்து கவுன்சிலிங் கிடையாது. ஸோ ஈவினிங் வந்து நமக்கு டைம் இருக்கும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஏன்னா ஈவினிங் ஆஸ் யூஷுவல் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் மார்னிங் படிச்சதா. ஸோ மார்னிங் நான் இது மட்டும் தான் படித்தேன். ஸோ ஈவினிங் படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் படிச்சிருக்கலாம். அந்த நைட்டு மட்டும் கொஞ்சம் இலக்கணம் பார்த்தேன்ப்பா. நைட்டு வந்து ஒரு 10:40 to 12 வந்து இலக்கணம் நான் பார்த்தேன். ஏன்னா அப்படின்னா வந்து நம்ம தமிழ் வந்து மேக்ஸ் வந்து பிவைக்கு நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஆனால் பட் இன்னுமே வந்து நான் பிவைக்கு இலக்கணம்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் நான் பார்க்கவே ஆரம்பிக்கல. அண்ட் தென் பார்ட் ஏ இருக்குது பார்த்தீங்களா இலக்கணம். ஸோ அந்த கொஷின்ஸ் நான் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. ஸோ அதுவும் சைட் பை சைடு நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழுக்கு நம்ம 100 கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நேற்று தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் லைவ் வந்து ஃபர்ஸ்ட் லைவ் மட்டும் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த நோட்ஸ் வந்து எடுத்து அந்த ஒரு லைவுக்கு மட்டும் தான் எடுத்து வச்சேன். ஸோ அதனால் நேற்று வந்து அதை ஒன்ஸ் நான் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லைவுக்கு வந்து நான் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் நேற்று. ஸோ அதுதான் 10:40 to 12. ஸோ இதுதான் நேற்று நான் இது பண்ணது. ஏன் அப்படின்னா ஈவினிங் வந்து எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ இனிமேல் நைட்டு படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா அது எந்த இயர் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த ஹிந்து இருக்கு பார்த்தீங்களா பத்திரிகை, அதை வந்து எந்த ஆண்டு வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து டி முத்துசாமி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியார் இந்திய நீதிபதியா வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அது எந்த வருடம் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்சி ஃபர்ஸ்ட் ஐஎன்சியோட மீட்டிங் வந்து எந்த இயர் எந்த டேட்ல நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சென்னையில வந்து எந்த ஐஎன்சி நடந்துச்சு, அது யாரோட ஹெட்ல நடந்துச்சு, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதுல சென்னையில இருக்கவங்க எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாரத மாதா சங்கம் பாரத மாதா சங்கம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது எந்த வருடம் அப்படின்னு ஞாபகம் இருக்கான்றத பாருங்க. அதுக்கப்புறம் ஆஷ் படுகொலை ஆமா வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் அப்படின்ற ஒருத்தவர் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. அது வந்து மணியாட்சியில நடந்திருக்கும். அது வந்து எந்த டேட்டு எந்த இயர், இதெல்லாம் நான் இப்ப கேட்கறது எல்லாமே பிவைக்யூல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சென்னை திராவிட கழகம் அப்படின்றது வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தலைவரை எப்போ தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற எந்த வருடம் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை தொழிலாளர் சங்கம் வந்து எந்த வருடம் வந்துச்சு. கிலாபத் நாள் வந்து நமக்கு 2 கிலாபத் நாள் வரும். ஒன்று தமிழ்நாடு கிலாபத் நாள் வரும், இன்னொன்று இந்தியா கிலாபத் நாள் வரும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. வேற என்ன கேட்கலாம். நீல் சிலை அகற்றும் போராட்டம் நீல் சிலை அகற்றும் போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த வருடம்னு சொல்லுங்க. இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 22 குரூப் 1ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா. 21 குரூப் 1ல எடுத்தாங்க. 21 22 குரூப் 1 சாரி 22 குரூப் 1 22ல தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு குவாரன்டைனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு. 22 22 21 தெரியல. ஆனா குரூப் 1 கொஸ்டின் தான் நான் எழுதி வச்சிருக்கேன் பக்கத்துல குரூப் 1ன்னு. அதுக்கப்புறம் லாகூர் காங்கிரஸ் மாநாடு இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல வந்து எந்த வருடம் நடந்துச்சு? என்ன தீர்மானம் வந்து அவங்க நிறைவேத்துனாங்க அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ராவி நதிக்கரை இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து யார் கொடி ஏத்துவா? அது எந்த நாள் கொடி ஏத்துவாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் பிவைக்யூ தான்ப்பா. இப்ப நான் கேட்க போற கொஸ்டின். ஆரியா அப்படின்றவர் வந்து பாஷம்னு சொல்லுவாங்க. புதிய ஜார்ஜ் கோட்டையில அவர் கொடி ஏத்திருப்பார். அது எந்த வருடம், எந்த நாள் அப்படின்றத சொல்லுங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அது எந்த வருடம், எந்த நாள்னு தெரியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கோவில் நுழைவு இழப்பீடு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே பிவிக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அது எந்த வருடம்னு தெரியுதான்னு பாருங்க. கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம். ஸோ அந்த கொஷின் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா திருப்பூர் குமரன் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இறந்திருப்பாங்க. அதாவது காவலர்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க இறந்திருப்பாங்க. அப்ப வந்து அவங்க கொடியை பிடிச்சிட்டே வந்து இறந்திருப்பாங்க. அவங்க இறந்த வருடம் என்ன நாள், என்ன வருடம், என்ன நாள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்ற பாருங்க. மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஐஎன்எம்னு படிச்சாலே உங்களுக்கு இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. இயர்ஸ் அதுக்கப்புறம் லீடர்ஸ் என்ன ஹெட்ல இருந்தாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதாவது அசோசியேஷன்ஸ் வந்திருக்கா? யாரு ஃபவுண்ட் பண்ணா அப்படின்றது. ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சா? அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸ். யார் என்ன ஜேர்னல் வந்து விட்டாங்க? அதே அதே வந்து என்ன டேட்ல வந்துச்சு? ஸோ அந்த மாரி தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து ஐஎன்எம்ல வரும். ஸோ மேக்ஸிமம் இப்படி நீங்க கவர் பண்ணாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்க கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் அப்படின்னாவே பொதுவாவே வந்து உமன் ரிலேட்டடா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, நீங்க நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு யூனிட் 8ல வந்து உமன் ரிலேட்டடா நெறையா கேட்பாங்க. ஸோ யூனிட் 8ல வரும். ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் ஐஎன்எம்ல யூனிட் 8ல இந்த மாரி உமன் ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்க தனியா போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.